ஆடி மாசத்துல எப்பவுமே ஒரு ஷெடியூல் இருக்கும், எந்த ஒர்க்கு எப்போ பார்க்கணும்னு சொல்லி. சோ அதுல இருந்து முதல் ஒர்க்கே வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாசம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடியே வந்து முதல்ல பூஜை அறைய வந்து கிளீன் பண்ணிடுவேன். ஆடி மாசம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி பூஜை அறைய வந்து டீப் கிளீனிங் பண்ணேன்னா அதோட வந்து கடைசியா வந்து வரலட்சுமி நோம்புக்கு ஒரு 4 நாள் முன்னாடி டீப் கிளீனிங் பண்ணுவேன். அதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா டெய்லியுமே காஞ்ச பூல எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பஞ்ச பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன வந்து கிளீனிங் ஒர்க் டெய்லியுமே பண்ணுவேன். டீப் கிளீனிங் சொல்றது இந்த ஆடி மாசத்துல ஒரு 2 கப் பண்ணுவேன். ஸ்டார்டிங்ல ஒண்ணு ஒண்ணு வந்து வரலட்சுமி நோம்புக்கு அந்த 4 நாள் முன்னாடி. சோ ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் டு கேன்ச் வித் ராஜி மகேஷ் சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஹை ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கோட வீடியோ ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும். ஏன்னா நம்ம பூஜை டீப் கிளீனிங் தான் பண்ண போறோம். அது கூடயே வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நிறைய அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சோ இனிமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண போறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த வீடியோ பார்த்து மறக்காம ஒரு லைக் ஒரு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா உங்களோட ஒரு லைக் ஒரு கமெண்ட் மட்டும் தான் தெரிய வரும் எனக்கு எந்த அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது, எந்த அளவுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பூஜை அறையில வந்தோடனேயே பூஜை பாத்திரம்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே எடுத்துட்டு போய் வாஷ் பண்றதுக்காக எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் மகாலட்சுமிக்கான உகந்தமான பொருள் எல்லாமே ஒரு சின்ன சின்ன கிண்ணல நான் போட்டு வச்சிருந்தேன். அந்த கிண்ணமும் எல்லாமே காலி பண்ணி அந்த மங்களகரான பொருள்ல எல்லாமே ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுட்டு அந்த சின்ன சின்ன கிண்ணங்களும் வந்து வாஷ் பண்றதுக்காக போட்டேன். அப்புறம் சாமி படத்துல வந்து நம்ம முதலே சந்தன குங்குமம் எல்லாம் வச்சிருக்கோம்ல, அதெல்லாம் ஒரு டிஷ்யூ பேப்பர்ல வச்சு எல்லாமே தொடச்சி எடுத்துட்டு அப்புறம் பூஜையில இருக்க காஞ்ச பூ எல்லாமே எடுத்துட்டேன். இப்ப வந்து சாமி படங்கள்லாம் நம்ம எப்படி கிளீனிங் பண்ணோம்னா, ஒரு பவுல்ல வந்து நம்ம ஆரோ வாட்டர் எடுத்துக்கலாம். அது கூட வந்து கொஞ்சமா மஞ்சள், கொஞ்சமா ஜவ்வாது, கொஞ்சமா பச்சை கருப்பூரம், கொஞ்சமா பன்னீரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு காட்டன் கிளாத்ல வந்து நல்லா டிப் பண்ணி அதுக்கப்புறம் சாமி படங்கள்லாம் வந்து கிளீன் பண்ணி பாருங்க, எவ்வளவு ஒரு வாசனையா இருக்குன்னு சொல்லி. நாம கிளீன் பண்ணும் போதே நமக்கே அவ்வளவு ஒரு வாசனையா இருக்கும். நம்ம பூஜையில இருக்க சாமி படங்கள்லாம் அபிஷேகம் எல்லாம் பண்ண முடியாது வாசனையான பொருள் எல்லாம் சேர்த்து. அதனால இந்த வாசனையான பொருள்லாம் நம்ம சேர்த்து நம்ம வந்து சாமி படங்கள்லாம் நம்ம கிளீன் பண்ணோம்னா சீரியஸா சொல்ற அந்த தெய்வீக அந்த வாசனை இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது நம்ம பூஜையில எப்பவுமே இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிப்ஸ் வந்து முதலையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனா நம்ம சேனல்ல வந்து இப்ப புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் வந்து நம்ம சாமி படங்கள்லாம் வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டு அந்த வாட்டர் வந்து நல்லா கிளீனா இருக்கு, சுத்தமா இருக்குன்னா நம்ம கிளாத்தை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபுல் பூஜை அறையும் வந்து நம்ம கிளீன் பண்ணிடலாம். மந்த்லி ஒர்க்க வந்து டீப் கிளீனிங் பண்ணும் போது பூஜை அறையை வந்து இந்த மாதிரி நான் கிளீன் பண்ணிடுவேன். ஸோ என்னோட பூஜை அறை வந்து உடனோட தான். ஸோ அப்பப்போ தண்ணிலாம் வந்து இந்த மாதிரி பட்டு நம்ம வந்து கிளீன் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு மந்த்லி ஒர்க்கர்னால நான் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா நீங்க பண்ணுங்க. நான் எதுக்காக பண்றேன்னா அந்த தண்ணி நல்லா வாசனையா இருக்கும். ஸோ பூஜையும் நல்லா வாசனையா இருக்கும், அதனால பண்ணுவேன். இன்னொரு விஷயம் ஷேர் பண்றேன், டிப்ஸா கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த டிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாருமே ஃபாலோ பண்ணும். என்னன்னா நம்ம வீட்டுல ஒரு 3 இடம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிளீனா இருக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பூஜை அறை, 2வது கிச்சன், 3வது வந்து வாஷ்ரூம். இந்த 3 இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவிட்டியும் உருவாகிற இடம்னு சொன்னா இதுதான், ஒரு பாசிட்டிவிட்டி உருவாகிற இடம்னும் இதுதான். இந்த 3 இடமும் வந்து பாத்தீங்கன்னா நீட் அண்ட் கிளீனா வாசனையா இருக்கணும். பேட் ஸ்மெல் அடிக்கவே கூடாது. ஏன்னா பூஜையில நீங்க பேட் ஸ்மெல் அடிச்சா கூட வந்து நெகட்டிவிட்டி வந்து உருவாகும். சோ அதனால நம்ம கடவுள் வைக்கிற இடமா இருந்தாலும் சரி, நம்ம சமைக்கிற இடமா இருந்தாலும் சரி, நாம கிளீன் ஆகுற இடமா இருந்தாலும் சரி, சோ கிளீனா இருக்கணும். மொத்தத்துல வாசனையா பேட் ஸ்மெல் அடிக்காம பாத்துக்கோங்க. இப்ப வந்து பூஜை ஃபுல்லா கிளீனிங் பண்ணி திணீரால பட்டை போட்டு அதுக்கப்புறம் வந்து சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு ஃபுல் பூஜை கிளீன் ஆயிடுச்சு. லாஸ்ட் இயர் வந்து பூஜையை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் புதுசா ஏதாவது நம்ம பண்ணணும்னு சொல்லி இந்த மனையை வந்து நானே தான் ரெடி பண்ணேன். எனக்கு இந்த சைஸ்ல வந்து மனைகவே கிடைக்கல. சோ பண்ணா கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நானே ரெடி பண்ணிட்டேன். இந்த தர்மாக்கோல் பாக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, சோ அதெல்லாம் வச்சுதான் வந்து இந்த மனைகையை நான் ரெடி பண்ணேன். சாமி விக்கிரங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டா அப்படி கீழே வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணக்கூடாது. ஒண்ணு வந்து மனைவிக்கு மேல நம்ம வைக்கணும், இல்லைன்னா இந்த மாதிரி வந்து ஒரு எல்லோ கலர் கிளாத்தை விரிச்சு நம்ம சாமி விக்கிரங்கள்லாம் நம்ம வைக்கலாம். சோ இந்த எல்லோ கலர் கிளாத் விரிச்சாதான் எனக்கு ரொம்ப ஒரு மங்களகரமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் என்னோட பூஜை அறை.
சோ இப்ப பூஜை பாத்திரம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாஷ் பண்றதுக்கு இன்னைக்கு எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் நான் பண்ணல. பீத்தாம்பரை வச்சே வந்து கிளீன் பண்ண போறேன். ஏன்னா நான் டீப் கிளீனிங் பண்ற அன்னைக்கு வந்து மினிமம் எனக்கு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆயிரும் பூஜை அறைய கிளீனிங் பண்றதுக்கே. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கு வந்து பூஜை அறைய டீப் கிளீனிங் பண்றேனோ அன்னைக்கு எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் நான் பண்ண மாட்டேன். எப்படி சீக்கிரமா பண்றது மட்டும்தான் நான் பார்ப்பேன். ஸோ இன்னைக்கு பீத்தாம்பரையை வச்சே கிளீனிங்லாம் பண்ணிட்டேன் பூஜை பாத்திரங்கள் எல்லாமே. பூஜை பாத்திரம் நம்ம எந்த பவுடர் வச்சு நம்ம வந்து கிளீன் பண்ணாலும் சரி, இல்ல எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பண்ணாலும் சரி, கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஆரோ வாட்டர்ல ஒருக்க நம்ம டிப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு காட்டன் கிளாத் வச்சு கையோட நம்ம தொடச்சி எடுத்துடணும். அப்பதான் ஒரு வீக்லி 10 days வரைக்கும் வந்து பூஜை பாத்திரம் கலர் சேஞ்ச் ஆகாம இருக்கும். அதுவும் இல்லாம பூஜை அறையில வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சில்வர்ல நம்ம பூஜை பாத்திரங்கள் வச்சாலும் சரி, இல்ல இந்த பிராஸ்ல நம்ம வச்சாலும் சரி, கிளீனா இருந்தாதான் பாக்குறதுக்கு பூஜை நீட் அண்ட் கிளீனா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் பூஜை பாத்திரங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா சந்தன குங்குமம் நம்ம வைக்கும் போது அந்த சந்தனத்துல கொஞ்சமா மஞ்சளும் அப்புறம் பன்னீர்ல நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா நல்லா வாசனையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் விளக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒத்தப்படையில தான் நம்ம வந்து சந்தன குங்குமம் நம்ம வைக்கணும். அந்த மாதிரி பார்த்து நம்ம வச்சுக்கலாம். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாசம் ஸ்டார்ட் ஆகுற முன்னாடியே ஃபுல் வீடு கிச்சன் பூஜை எல்லாமே கிளீன் பண்ணிடுவாங்க. ஆனா நான் எப்படின்னா இந்த ஆடி மாசத்துக்கான ஒரு ஷெடியூல் இருக்கு. அதுதான் ஒரு 4-5 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரேன். இந்த ஆடி மாசம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி பூஜை அறையை மட்டும் டீப் கிளீனிங் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வந்து ஃபுல் வீடை கிளீனிங் பண்றது அப்புறம் கிச்சன் கிளீனிங் பண்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வரலட்சுமி நோம்புக்கு ஒரு 1 வீக் முன்னாடி தான் வந்து ஃபுல்லா வந்து எல்லாமே கிளீன் பண்ணுவேன். ஒரு 5 வருஷமா நான் வந்து இப்படியே ஃபாலோ பண்றதுனால இதே எனக்கு பழக்கமா ஆயிடுச்சு. சோ நீங்களும் எப்படி பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நம்ம சாமி விக்கிரகங்கள்லாம் வந்து எப்படி கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க. சில்வர்ல நம்ம வந்து சாமி விக்கிரகங்கள் வச்சிருந்தாலும் சரி, இல்ல இந்த மாதிரி பிராஸ்ல நம்ம சாமி விக்கிரகங்கள் வச்சிருந்தாலும் சரி, திண்ணீரும் லெமனும் வச்சு நம்ம கிளீன் பண்ணாவே போதும். ஸோ அந்த லெமனை வந்து திண்ணீரை வந்து நல்லா டிப் பண்ணி நம்ம அதுல ஸ்க்ரப் பண்ணாவே போதும், நல்லா கிளீன் ஆயிரும். நான் சில வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், நல்லா ஸ்க்ரப்பரை வச்சு கெமிக்கலை வச்சு தேய்ன்னு தேய்ப்பாங்க. ஸோ அப்படிலாம் நம்ம தேய்க்கலாமா? நம்ம சாமியா வச்சு நம்ம வந்து அவங்கள வந்து கும்பிடுறோம் ஒரு உருவமா. ஸோ அவங்களுக்கு நம்ம எவ்வளவு நம்ம பூஜை பண்றோமோ அந்த விக்கிரகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சக்தி உருவாகும். சோ அந்த சக்தியில போய் நம்ம கெமிக்கலை வச்சு தேய்ன்னு தேய்ச்சோம்னா அந்த கடவுள் எப்படி இருப்பாங்க அதுல. சோ அதனால லெமனு இந்த திண்ணீரையும் வச்சு நம்ம வந்து கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணாவே போதும். எந்த கெமிக்கலும் தேவையில்லை இந்த சாமி விக்கிரகங்கள்லாம் கிளீன் பண்றதுக்கு. எந்த அளவுக்கு ஆகுதோ அந்த அளவுக்கு போதும். ஆனா ரொம்ப சூப்பரா தான் ஆகும். சோ கருப்பு கருப்பாலாம் இருக்காது, நல்லாவே இருக்கும். சோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சாமி விக்கிரகங்கள் எல்லாம் நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ண கூடாது. சில பேர் பழக்கம் என்னன்னா இந்த சாமி விக்கிரகங்கள்லாம் ஷோகேஸ்ல வைப்பாங்க அழகுக்காக. சோ அதுல வந்து நாம ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம கெமிக்கல் வச்சுலாம் நம்ம கிளீன் பண்ணலாம். ஏன்னா அதுல எந்த சக்தியும் இல்லை, அதுல நம்ம பூஜை நம்ம பண்றது இல்லை. ஸோ ஷோகேஸ்ல வைக்கிற இந்த ஸ்டாச்சு எல்லாம் நம்ம வந்து ஸ்க்ரப்பர் வச்சு கெமிக்கல் எல்லாம் வச்சு நல்லா கிளீன் பண்ணி நம்ம வைக்கலாம். அதுல எந்த தப்பும் இல்லை. ஒரு ஐதீகம் இருக்கு என்னன்னா நம்ம பூஜையில சுவாமி விக்கிரகங்கள்லாம் வச்சு நம்ம பூஜைகள் பண்ண அதுல உயிரோட்டங்கள் வரும், அதுல தெய்வீக சக்தி வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கு. அதனால நம்ம கெமிக்கல் இந்த ஸ்க்ரப்பர் எல்லாம் வச்சு நம்ம தேய்க்க கூடாது. இந்த மாதிரி நாம வந்து திண்ணீரும் லெமனும் வச்சு நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்னோட தாட்டுங்க. சாமி விக்கிரகங்கள் இப்படிதான் கிளீனிங் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கு, கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. அதுதான் உங்க கூட நான் ஷேர் பண்ணேன். ஸோ இப்படிதான் நான் கிளீனிங் பண்றேன், அதுவும் உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்க இந்த மாதிரி கிளீனிங் பண்ணிக்கலாம், இல்லைன்னா எப்பவும் போல நீங்க எப்படி பண்றீங்களோ அப்படி பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அப்புறம் மந்த்லி ஒருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா திண்ணீரும் இந்த லெமனும் வச்சு நல்லா கிளீன் பண்ணுவேன் சுவாமி விக்கிரகங்கள்லாம். இல்லைன்னா வீக்லி 2 times கண்டிப்பா வந்து அபிஷேகம் பண்ணி பூஜைகள் நான் செய்வேன். ஸோ பூஜையோட ஃபுல்லா டீப் கிளீனிங் பண்ணி வச்சு கையோட வந்து விளக்கேற்றி பூஜையும் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம சுவாமி விக்கிரகங்கள்லாம் நல்லா கிளீனிங் பண்ணி அதுக்கப்புறம் சுவாமி படங்களும் நல்லா தொடச்சி நம்ம சந்தனம் குங்குமம் எல்லா சுவாமி படங்களுக்கும் விக்கிரகங்களுக்கும் நம்ம வச்சிட்டோம். ஒருக்க சாமி விக்கிரகங்களை வந்து நல்லா கிளீன் பண்ணி சந்தன குங்குமம் நம்ம வச்சிட்டோம்னா சின்னதா நம்ம ஒரு பூஜையும் நம்ம பண்ணிருந்தோம். அதனால விளக்கு ஏற்றி ஒரு சின்னதா பூஜையும் பண்ணி முடிச்சு வச்சு
சோ கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து மறக்காம ஒரு லைக் ஒரு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. எப்பவும் சொல்றது இதுதான், உங்களோட ஒரு லைக் ஒரு கமெண்ட் மட்டும் தான் எனக்கு தெரிய வரும் எந்த அளவுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு. அதே மாதிரி நம்ம சேனல்ல நம்ம வீடியோஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சோ நம்ம பூஜை லாஸ்டா வியூ இப்படிதான் இருக்கு. வெள்ளிக்கிழமை நிறைய பூ சாத்தி நிறைய அலங்காரம் பண்ணி பூஜைகள் செய்யணும். இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமா பூ வச்சு பூஜை பண்ணி முடிச்சு வச்சு. சோ கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பை பை.